ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா பாஸ்தா. நான் வீட் பாஸ்தா தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். மைதா பாஸ்தா எடுக்கல. வேக வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா, டொமேட்டோ பியூரி, சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா, பீன்ஸ், கேரட், ஸ்வீட் கார்ன், சாப்டு கார்லிக், ஆனியன், க்ரீன் சில்லி, டொமேட்டோ. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் போட்டுக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் கேப்சிகம் போட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்கிட்ட கேப்சிகம் இல்லாதனால நான் போடலை. வெஜிடபிள்ஸ் இதுக்கு 50% வெந்தால் போதும். சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு தக்காளி நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி பியூரியாக ஆட் பண்ணால் தான் நல்ல ஒரு திக்னஸ் நல்ல இதுவாக கிடைக்கும். இப்போது 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம சோயா சாஸு அப்புறம் கடையில் வாங்குகிற கெச்சப்னு எதுவும் யூஸ் பண்ணலை. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால. இப்போ தக்காளி அரைச்சேன்ல, அதுலேயே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சின்ன கப் அளவு தான் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா ஆல்ரெடி பாஸ்தாலாம் வேக வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு.
பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய நம்ம வெஜிடபிள் போட்டிருக்கறனால நல்லா ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.